என்ன கிளாஸ் ரூம்ல ஒருத்தவங்கள ஆள காணோம். சரி, பெஞ்ச் காலியா இருக்கே, வந்து உட்காரணும்னு யாருக்கும் தெரியாதா? எல்லாம் அவங்கவுங்க பெஞ்சிலே உட்காந்துட்டு இருக்கீங்க. அஞ்சலி, நீ என்ன கீழே குஞ்சு பாத்துட்டு இருக்க? நான் வந்தது கூட உனக்கு தெரியலையா? இல்ல மிஸ், பென்சில காணோம், அதுதான் பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமா நீங்க ஏதாவது எழுத சொன்னீங்கன்னா பென்சில் வேணும்ல, அதுதான் மிஸ் கீழே விழுந்துருச்சு, பாத்துட்டு இருக்கேன். சரி, ஓகே. இந்த பெஞ்ச்ல இந்த பொண்ணு எங்க? இவ பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. யார் இந்த பொண்ணு? புது பொண்ணு தானே? யார் அது? பேர் தெரிஞ்சா சொல்லுங்க மிஸ். அவ பேர் பொண்ணு மிஸ். வரல மிஸ். ஓ, பொண்ணு வரலையா? சரி, எல்லாருமே கரெக்டா வந்திருக்கீங்களா? அங்க என்ன நான்சி, நீ என்ன உன் பக்கத்துல இருக்கிற பொண்ணு சரியா பெல்ட் கூட போடாம வந்திருக்கா? என்ன இது? சொல்லி கொடுக்க மாட்டியா பெல்ட் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஏய், நான் உன்கிட்ட அப்பயே சொன்னல, பாரு நீ பெல்ட் போட்டு வரேன்னு சொல்லிட்டு மேம் என்ன திட்டுறாங்க. மிஸ், இல்ல மிஸ், மறந்தே வந்து வண்டியில ஏறிட்டேன், அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன் மிஸ். ஏதோ ஒன்று சொல்றீங்க. சரி சரி, ஓகே. எல்லாமே வந்து சீக்கிரமா புக் எடுத்து படிங்க. பேக் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்கன்னே தெரியல. ஆளாளுக்கு விளையாடிட்டே இருக்க வேண்டியது. ஏய், உன்னால்தான் மேம் உன்னை திட்டுறாங்க. போ, ஏ போ, ஏ போ. இரு, உன்னை நான் மேம் கிட்டே சொல்றேன். மேம், மேம், என்னமா சொல்லு? மேம், என்ன அந்த பொண்ணு பூச்சி கிள்ளி விட்டுட்டா மிஸ். ரத்தம் வர மாதிரி இருக்கு தெரியுமா? எங்கம்மா? மிஸ், காலு கடியில மிஸ். காலு கடியிலையா? எங்க நைட்ஸ் எல்லாம் காட்டுங்க. எல்லாருமே எவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கீங்க போல. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நைட்ஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா வளர்க்கணுமா? நாளைக்கு எல்லாருமே நீட்டா வீட்டுல நைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் இங்க வரணுமே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நைட்ஸ் கட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கிளீனா வரணும். நீங்க பண்றது பார்த்தா ரொம்ப ஒரு சேட்டை பசங்க மாதிரி இருக்கீங்க. வெரி வெரி பேட் கேர்ள்ஸ் நீங்க எல்லாருமே, தெரியுமா? ஐயோ ஐயோ, நான் அப்பயே சொன்னேன் இந்த கிளாஸ் வேணாம்னு சொல்லிட்டு. இந்த மெச்சம் எங்கேயாவது கேக்குறாங்களா? எக்ஸாம் வேற வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி பசங்களா, வர 24 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒழுங்கா மிஸ் கிட்ட எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டு நல்லா படிக்க ஆரம்பிங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஓடி பிடிச்சி விளையாடுறதுலாம் விளையாடக்கூடாது. நான் நிறைய பசங்களை பாக்குறேன், ஸ்கூல் விட்டு போக வழியில நிறைய பேர் விளையாடிட்டு தான் இருக்கீங்க, படிக்கவே மாட்டீங்க. இந்த வாட்டி எக்ஸாம்ல மார்க் வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு பரிசை இருக்கு, முடிஞ்சிருச்சு அப்படின்னா லீவ் விட்டுருவாங்க. நீங்க அடுத்த கிளாஸ் போய் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு நீங்க ஆஹா ஓஹோ சொன்னா கூட ஓகே, நான் ஃபைல் ஆக்கி போட்டுருவேன். அப்புறம் நீங்க எல்லாமே 3rd ஸ்டாண்டர்ட்லயே இருக்க வேண்டியதுதான். புரியுதா இல்லையா? ஐ, அப்போ ஒரு எக்ஸாம் இருக்காம இப்ப எக்ஸாம் கொஞ்சம் இப்ப 10 days லீவ் விடுவீங்களா? என்னது லீவா? ஹலோ, இது டெஸ்ட் மாதிரி தான். எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணி பாக்குறோம் நீங்க எல்லாம் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 2 months இருக்கு, சரியா? அப்பதான் வந்து லீவ் விடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட லீவ் விடுவாங்க. அப்ப நீங்க ஜாலியா விளையாடலாம், வெளியில போய் சுத்திட்டு வரலாம். சம்மர் ஹாலிடே விடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த கிளாஸ் போக முடியும். அதனாலதான் ஒழுங்கா படிங்க படிங்க சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா? ஓ அப்படியா? சரிங்க மிஸ், சரிங்க மிஸ், நான் ஒழுங்கா படிக்கிறோம் மிஸ். எல்லாருமே ரொம்ப டர்ட்டியா இருக்கீங்க. வெரி வெரி பேட் கேர்ள்ஸ் நீங்க எல்லாருமே. அச்சோ கடவுளே. சரி சரி, சீக்கிரமா புக் எல்லாம் எடுத்து வைங்க. நான் கிளாஸ் ரூம், பக்கத்து கிளாஸ் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். ஏப்பா, எக்ஸாம் முடிஞ்சோடனே லீவ் எடுக்க போறாங்களா? ஜாலி தானு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸாம் முடிஞ்சோடனே லீவுக்கு எங்க சுத்தி பார்க்க போலான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நான் யோசிச்சுட்டே இருப்பேன். நீ எங்கடி போற ஷாலினி? நானா? நான் எங்க போவேன்? எங்க போவேன்னா துபாய் அந்த மாதிரி. துபாய்க்குலாம் உங்க அம்மா உன்னை கூட்டு போறாங்களா? பேர்ல தான்ப்பா சொல்றேன். துபாய்க்குலாம் நாங்க போக மாட்டோம். பக்கத்துல இருக்க வில்லேஜ் எங்க போயிட்டு வந்துருவோம், தெரியுமா? சரி சரி, நம்ம பேசிட்டு இருக்கோம். மிஸ் வந்துட போறாங்க. பாத்தியா, நான் சொல்லி போய் எவ்வளவு நேரம் ஆச்சு. பக்கத்து மிஸ் கிளாஸ் ரூமுக்கே போயிட்டு வந்துட்டேன். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே விளையாடிட்டே இருக்கீங்க. இன்னும் பேக் கூட எடுத்து வைக்கவே இல்லை. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே தலைவலியா இருக்கு. தைலம் கூட நான் எடுத்துட்டே வரல. சரி சரி, ஓகே. இதுக்கப்புறமேட்டுலாம் என்னால சொல்ல முடியாது. இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சு தமிழ் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்கிறீங்க, சரியா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க.